நோ ஆடட் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் ஒன்லி நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் அப்படிங்கிற வாசகத்தை எல்லா லேபிள்ஸ்லயும் நீங்க பார்த்துருக்க முடியும். அதுக்கு முதல் என்ன அர்த்தம்ன்றதை பார்ப்போம். முதல்ல இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல இருந்து, அதாவது பழம், ட்ரீஸ், ரூட்ஸ், ஏதாச்சும் ஒரு அனிமல் பேஸ்ல இருந்து ஒரு என்சைமை எடுப்பாங்க. ஸோ அந்த என்சைமுக்கு ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஒரு என்சைம் மட்டுமே எடுத்து லார்ஜ் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது தான் நேச்சுரல் ஃபிளேவர்ஸ். ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ன்றது அந்த என்சைம்ல இருக்க கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மிமிக் பண்ணி வேற ஒரு சில பொருள் வச்சு, அதாவது கெமிக்கல்ஸை வச்சு அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது தான் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் என்சைம் கூட தேவைப்படாததுனால இதை ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியுது, அதிக லாபத்தோடு விற்க முடியுது. உதாரணத்துக்கு வெண்ணிலா ஃபிளேவர் பார்ப்போம். இந்த வெண்ணிலா அப்படிங்கிறது வெண்ணிலா பீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. இந்த வெண்ணிலா பீன் ஒரு வருஷத்துக்கே 3000 டன் தான் அந்த உலகம் ஃபுல்லா ப்ரொடியூஸ் ஆயிடும். பட் நமக்கு 16,000 டன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை அவங்க நேச்சுரலா எடுக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லியா முடியும். அதனால இவங்க பீவர்ல இருந்து காஸ்டோரியம் அப்படிங்கறத எடுப்பாங்க. அது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா